ஹலோ வணக்கம் காய்ஸ். முதலீடு இல்லாமல் நீங்கள் வந்துட்டு ஏர்ன் பண்ணணுமா அப்படின்னா டிரைவிங் தொழில் தெரிஞ்சாலே போதும். நீங்கள் வந்துட்டு பெரிய பெரிய சிட்டியில் ஏர்ன் பண்ணலாம். இதோட ஆப்போட பேர் பார்த்தீங்கன்னா டிரைவிங். நிறைய பேர் நான் டிரைவியை பற்றியில் வீடியோஸ் இந்த யூடியூப்பில் போடுவேன். அப்போ நிறைய பேர் கேட்பாங்க இதில் எப்படி ஜாயின் பண்ணுறது. நிறைய ரிப்ளைலாம் கொடுத்துருப்பேன். இருந்தாலும் லேட்டஸ்ட்டாக கேட்குறவங்களுக்கு ஒரு கேள்வி, ப்ளே ஸ்டோரில் போய் டிரைவி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, அதில் கேட்குற எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணுங்க. ஒருவேளை நுங்கம்பாக்கத்தில் இருக்குது டிரைவிங் ஆஃபீஸ்னு போட்டாலே போதும். சென்னையில் நுங்கம்பாக்கத்தில் இருக்குது. அங்கே போய் அட்லீஸ்ட் 1000 ரூபாய் வந்து 600 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் கொண்டு போகணும். ஏன்னா டிஷர்ட் கொடுப்பாங்க, ட்ரைனிங் கொடுப்பாங்க, எப்படிலாம் எடுக்கணும்னு சொல்லிடுவாங்க. அங்கே போய் ஜாயின் பண்ணுங்கள். இதில் ஏர்னிங்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக காட்டு நிறைய சொல்லுவாங்க. இதெல்லாம் சம்பாதிக்க முடியாதுன்னு நான் ஒரு 800லேருந்து 1000 வரைக்கும் நான் சம்பாதிக்கிறேன். ஆனால் கொஞ்சம் கஷ்டப்படணும். கொஞ்சம் முன்னாடியே காலையில் எழுந்துச்சு 2-3 ட்ரிப் எடுத்தாங்கன்னா சம்பாதிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஹவருக்கு 360 ரூபா 350 ரூபா கொடுப்பாங்க. 8 ஹவருக்கு 650 ரூபா அந்த சம்திங் அந்த மாதிரி கொடுப்பாங்க பேக்கேஜ். இந்த மாதிரி ஒன் வே கூட இருக்குது. ஒன் வே டியூட்டி வந்துட்டு நைட்டு 10 மணிக்கு மேலே நீங்கள் ஒர்க் பண்ண தயாரானா, அப்படி தான் சம்பாதிச்சுட்டு இருக்கேன். 10 மணிக்கு மேலே நீங்கள் டிரைவில் ஒர்க் பண்ண தயாருன்னா உங்களுக்கு டபுள் சார்ஜுங்க. ஜஸ்ட் 1 ஹவர் டிரைவ் பண்ணால் போதும். 450லேருந்து 500 வரைக்கும் கிடைக்கும். டிப்ஸ் வேறு கிடைக்கும். ரிட்டன் நீங்கள் வந்துட்டு பஸ்ஸு இருக்கிற ரூட்டாக பார்த்து அந்த இது எடுக்கணும். ஏன்னா ரிட்டன் வீட்டுக்கு வரணும்ல. பஸ் 2 வீலர் எடுக்க முடியாது ஒன் வே. இதில் 2 வீலர் இருந்தால் ரவுண்ட் ட்ரிப்புக்கு 2 வீலர் கண்டிப்பாக வச்சுருந்தா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போகிறதுக்கு வரதுக்கும். அது மட்டும் இல்லை, இந்த இப்போ டிரைவிங் ஆப்பில் ஒரு பிளான் ரீசார்ஜ் இருக்குது. அந்த ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் இது வந்துட்டு உங்களுக்கு ஓப்பனிங் ஆகும். 295 ரூபா பிளான் போட்டால் ஒரு 30% கமிஷன் அவங்களுக்கு கிடைக்கிறதுல நமக்கு ஒரு 70% கிடைக்கும். 1200 சம்திங் 200க்குள்ளே ஒரு சம்திங் இருக்குது. அவங்க கஸ்டமர் கொடுக்குறதுல 95% நமக்கு, ஒரு 5% தான் அவங்களுக்கு போகும். அந்த மாதிரி பிளான் இருக்குது. இப்போ நான் 295 ரூபா பிளான் தான் போட்டிருக்கேன். 1100 ரூபா பிளான்லாம் போடலை. அது போட்டு பார்க்கணும். இந்த பிளான் படி சேம் அந்த மாதிரி 30% கமிஷன் பிடிக்கிறாங்க. மறுபடியும் மைனஸில் இருக்கும். அதை நம்ம ரீசார்ஜ் பண்ணணும். வேலைட்டு டெய்லி ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் B2B B2Cன்னு சொல்லி 2 ட்ரிப் கொடுப்பாங்க. B2B என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சர்வீஸ் ஸ்டேஷன்லேருந்து எடுத்து வீட்டில் விட்றது தான். சர்வீஸ் ஸ்டேஷனில் இருக்கும். நம்ம போய் ஃபோட்டோஸ் நிறைய கேட்கணும். அதுக்கு சர்வீஸ் ஸ்டேஷன் ரூட்டுக்கு ஃபோட்டோஸ் நிறைய இருக்கும். B2Cக்கு வந்துட்டு சுற்றி 4-5 செல்ஃபி ஃபோட்டோ மட்டும் தான் எடுக்கும்போதும் க்ளோஸ் பண்ணும்போதும் எடுக்கணும். ஸ்டார்ட் பண்ணும்போதும் க்ளோஸ் பண்ணுவோம். B2C வந்துட்டு கேஷ் கையில் வாங்கலாம். B2B வந்துட்டு கேஷ் கையில் கிடைக்காது. மைனஸ் இருந்தால் அந்த டியூட்டியை நம்ம எடுத்து கழிச்சிக்கலாம். இப்போ ஏதாச்சும் B2Cயில் போய் மைனஸ் இருந்தால் கமிஷன் காசு கட்ட வேண்டியிருந்தால் கட்டாமல் B2B ட்ரிப்பு அப்படி சர்வீஸ் ஸ்டேஷன் டியூட்டி அந்த மாதிரி டியூட்டிலாம் எடுத்து அந்த மைனஸை கிளியர் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த டிரைவர் உள்ள பிளானு. இந்த பிளான் படி கரெக்டாக ட்ரை பண்ணுங்கள். நைட்டில் நல்லா ட்ரிப் வரும். நைட்டில் ஒரு 1 ஹவர் ஓட்டினாலே கொஞ்சம் கஷ்டம். நைட்டில் போகிறதுக்கு வரதுக்கும் ஓட்டினாலே ஒரு 400 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். ப்ராஃபிட் தான். நான் ஒரு நைட் ட்ரிப்பு எடுத்து மற்றது ஒரு 5 ஹவர் 6 ஹவர் பேக்கேஜ் எடுக்கும்போது எனக்கு 800லேருந்து 900, அட்லீஸ்ட் 750லேருந்து 800 ரூபா கிடைக்கும். இன்னும் டிப்ஸ் வேறு கொடுப்பாங்க சில டைமில். கொடுத்தா வாங்கிக்கோங்க. தேங்க்யூ. வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க.